வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். மலேசியாவை உலுக்கிய ஹைலண்ட் டவர் விபத்து. 33 ஆண்டுகளுக்கு பிறகு எஞ்சியுள்ள கட்டிடங்களை அகற்ற நீதிமன்றம் அனுமதி. ஹுலு கிளாங் பகுதியில் உள்ள ஹைலண்ட் டவர்ஸ் கட்டிடமானது இவ்வாண்டு இறுதிக்குள் இடிக்கப்படும் நிலையில் அதற்கான விண்ணப்பத்தை கடந்த வாரம் பட்டாலிங் ஜெயா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அனுமதித்துள்ளது. இதுகுறித்து அம்பாங் ஜெயா நகராட்சி மன்ற துணைத் தலைவர் அஸ்ருல் நிசாம் ஷாரி வெளியிட்டுள்ள தகவலில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக கைவிடப்பட்ட நிலையில் உள்ள அக்கட்டிடத்தை தரைமட்டமாக்க நீதிமன்றத்தின் தீர்ப்பு வழிவகுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் கட்டிடத்தின் உரிமையாளர்கள், திட்ட மேம்பாட்டாளர் மற்றும் மலேசிய திவால் நிர்வாகத்துறையின் பிரதிநிதிகளுடன் இணைந்து அதற்கான ஆலோசனைக் கூட்டத்தை நடத்த நகராட்சி மன்றம் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 1993 ஆண்டு டிசம்பர் 11 ஹைலண்ட் டவர்ஸ் குடியிருப்பின் 13 மாடிகளை கொண்ட கட்டிடம் ஒன்று திடீரென சரிந்து விழுந்தது. தொடர்ச்சியான மழையால் ஏற்பட்ட மண் அரிப்பு மற்றும் நீர் திசை திருப்பும் குழாய் வெடித்ததே இந்த பேரழிவுக்கு காரணமாக கூறப்பட்டது. இந்த விபத்தில் 48 பேர் உயிரிழந்தனர். இவ்விபத்தை அடுத்து பாதுகாப்பு காரணங்களுக்காக அங்கிருந்த 2 மற்றும் 3ஆம் பிளாக் கட்டிடங்களில் வசித்து வந்த குடியிருப்பாளர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். மலேசிய வரலாற்றில் மிகப்பெரிய கட்டிட விபத்துகளில் ஒன்றாக கருதப்படும் இந்த சம்பவத்திற்கு பிறகு ஹைலண்ட் டவர்ஸ் கட்டிடமானது பல ஆண்டுகளாக கைவிடப்பட்ட நிலையில் இருந்து வந்தது. தற்போது 33 ஆண்டுகளுக்கும் மேலாக கைவிடப்பட்ட அந்த கட்டிடத்தை முழுமையாக இடிக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வரவிருக்கும் ஜொஹூர் மாநில தேர்தலில் பிகேஆர் கட்சியானது குறைந்தது 20 தொகுதிகளிலும், நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலில் 16 தொகுதிகளிலும் தமது வேட்பாளர்களை நிறுத்தும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஃபுசியா சாலே இன்று அறிவித்துள்ளார். 2 மாநில தேர்தல்களுக்கான தொகுதி ஒதுக்கீடுகளும் ஏற்கனவே இறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய பந்தாய் சலாமட் பேரங்காடி கிளை திறப்பு விழாவை முன்னிட்டு இன்று நடைபெற்ற ராமா மடானி விற்பனை திட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். முன்னதாக ஜொஹூர் மாநில தேர்தலில் பக்காத்தான் ஹரப்பான் கூட்டணி அனைத்து 56 சட்டமன்ற தொகுதிகளிலும் போட்டியிடும் என ஏற்கனவே அறிவித்திருந்தது. அதேவேளையில் பக்காத்தான் கூட்டணியைச் சேர்ந்த ஜாசேகா கட்சியானது ஜொஹூரில் 17 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தும் என உறுதிப்படுத்தியிருந்தது. மேலும் நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலை பொறுத்தவரை பக்காத்தான் கூட்டணியானது அனைத்து 36 தொகுதிகளிலும் களமிறங்க உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. அதன் அடிப்படையில் தொகுதி பங்கீட்டின்படி பிகேஆர் 16 தொகுதிகளிலும், ஜாசேகா 11 தொகுதிகளிலும், அமனா 9 தொகுதிகளிலும் போட்டியிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 2 மாநிலங்களிலும் பக்காத்தான் கூட்டணிக்குள் தொகுதி ஒதுக்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நிறைவடைந்துள்ளது உறுதியாகியுள்ளது. மலாய்க்காரர்களிடையே ஒற்றுமையை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் செயல்படும் எந்தவொரு புதிய மலாய் அரசியல் கட்சியையும் வரவேற்பதாக பரிசான் நேஷனல் தலைவரும் துணை பிரதமருமான டத்தோஸ்ரீ அஹ்மத் ஜைட் அமிடி தெரிவித்துள்ளார். ஜொஹூர் பண்டார் டத்தோ ஆன் பகுதியில் உள்ள சுல்தான் இஸ்காண்டர் மசூதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜாஹிட், தனிநபர்கள் அல்லது முக்கிய அரசியல் தலைவர்களை உருவாக்கும் புதிய அரசியல் கட்சிகள் மலாய்க்காரர்களை மேலும் பிளவுபடுத்தாமல் அவர்களின் சிந்தனைகளையும் பொதுவான இலக்குகளையும் ஒன்றிணைக்கும் வகையில் இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அதேவேளையில் மலாய்க்காரர்களின் ஒற்றுமையையும் அவர்களின் நலனையும் வலுப்படுத்தும் முயற்சிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்றும் ஜாஹிட் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் நேற்று ரீசெட் இயக்கத்தின் நிறுவனர் அம்சா ஜைனுடின் புதிய அரசியல் கட்சியான பார்ட்டி ஒவாசான் நெகாரா உருவாக்கப்பட்டுள்ளதாக அறிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பேரா மாநில இந்தியர் காற்பந்து சங்க குழுவின் ஏற்பாட்டில் 18வது ஆண்டாக நடைபெறும் தமிழ் பள்ளிகளுக்கிடையிலான மாநில அளவிலான காற்பந்து போட்டி இன்று வெற்றிகரமாக நிறைவடைந்தது. காலை 8 மணிக்கு தொடங்கிய போட்டிகள் மாலை 5 மணியளவில் நிறைவடைந்ததாக அதன் ஏற்பாட்டுக் குழு தலைவர் வரதராஜு மாரிமுத்து தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதிலிருந்தும் 28 அணிகள் பங்கேற்ற இப்போட்டியில் ஆண்கள் பிரிவில் 19 அணிகளும், பெண்கள் பிரிவில் 9 அணிகளும் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்நிலையில் பெண்கள் பிரிவில் 1ஆம் இடத்தில் லாடாங் கசூட் தமிழ் பள்ளியும், 2ஆம் இடத்தில் ஆயர் தவார் தமிழ் பள்ளியும், 3ஆம் இடம் சங்காட் தமிழ் பள்ளியும், 4ஆம் இடத்தில் கம்பார் தமிழ் பள்ளியும் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
அதேவேளையில் ஆண்கள் பிரிவில் முதல் இடத்தில் பத்தாங் ரேபிட் தமிழ் பள்ளியும், 2ஆம் இடத்தில் நோவா ஸ்கோஷியா 2 தமிழ் பள்ளியும், 3ஆம் இடத்தில் ஈப்போ செட்டியார் தமிழ் பள்ளியும், 4ஆம் இடத்தில் சித்தியாவான் மகா கணேசா வித்யாசாலை தமிழ் பள்ளியும் வெற்றி பெற்றுள்ளன. இதனிடையே போட்டியை நடத்துவதற்காக 30,000 ரிங்கெட் நிதி வழங்கிய பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ ஆ. சிவனேசனுக்கும் கணிசமான நிதியுதவி வழங்கிய அம்மாநில இந்தியர் காற்பந்து சங்க தலைவர் டத்தோ அமலுடின் முகமது இஸ்மாயிலுக்கும் வரதராஜு தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். வரவிருக்கும் ஜோஹர் மாநில தேர்தலில் கிராகான் கட்சியானது 7 தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக அக்கட்சியின் தலைவர் டத்தோ டாக்டர் டொமினிக் லாவ் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ள தொகுதிகளில் மட்டுமே கட்சி களமிறங்க விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் முன்மொழியப்பட்டுள்ள 7 தொகுதிகளிலும் தாங்கள் போட்டியிடுவது இன்னும் உறுதி செய்யப்படாத நிலையில் அவற்றில் மாற்றங்கள் ஏற்படலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே மாநில தேர்தலில் போட்டியிட விரும்பும் தொகுதிகள் குறித்த பரிந்துரைகளை கட்சியின் மாநில தலைமையகம் சமர்ப்பித்துள்ளதாக ஜோஹர் மாநில கிராகான் தலைவர் தியோ கொக்சி அறிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. புக்கெட் காயு ஹித்தாமில் போலி ஹலால் சான்றிதழை பயன்படுத்தி இறக்குமதி செய்யப்பட்டதாக சந்தேகிக்கப்பட்ட 26 டன்களுக்கும் அதிகமான உறைந்த கோழி இறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இறக்குமதி முகவர் சமர்ப்பித்த ஹலால் சான்றிதழில் பல முறைகேடுகள் கண்டறியப்பட்டதாக எல்லை பாதுகாப்பு படை தளபதி ஃபவுசி யூசுப் தெரிவித்துள்ளார். சான்றிதழில் இடம்பெற்றிருந்த விவரங்கள் அதிகாரப்பூர்வ கணினி அமைப்பில் பதிவாகியிருந்த தகவல்களுடன் பொருந்தவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் அவை அனைத்தும் போலியாக தயாரிக்கப்பட்ட ஹலால் சான்றிதழ்கள் என்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியதை அடுத்து அந்த வாகனமும் அதிலிருந்த உறைந்த கோழி இறைச்சிகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இச்சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. பேரா மாநிலம் கரிக் கம்போங் பொங்கூர் பகுதியில் புலி நடமாட்டத்தை கண்காணிக்க சென்ற அதிகாரிகளின் கண்களில் 11 காட்டு யானைகள் சிக்கியதை அடுத்து யானைகளை பிடிக்கும் நடவடிக்கையாக அதை திசை திரும்பியுள்ளது. இதுகுறித்து கம்போங் பொங்கூர் கிராம மேம்பாடு மற்றும் பாதுகாப்பு குழு தலைவர் முகமது கசாலி சாலே கூறுகையில், கிராமத்தில் புலி ஒன்று நடமாடியது கண்டறியப்பட்ட நிலையில் அதனை பிடிக்க கடந்த வியாழக்கிழமை சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை பரிஹேலேதான் அதிகாரிகள் பொருத்தியதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கேமரா காட்சிகளில் அக்கிராமத்தில் புகுந்து பயிர்களை நாசம் செய்த 11 காட்டு யானைகள் சிக்கியதை அடுத்து இந்த நடவடிக்கையானது யானைகளை பிடிப்பதற்காக திரும்பியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த வாரம் புலி ஒன்று கிராம மக்களின் கால்நடைகளை தாக்கியதாகவும் கிராமவாசிகளின் கண்களில் அப்புலி தென்பட்டதாகவும் புகார் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து பரிஹிலேத்தான் அதிகாரிகள் இந்த நடவடிக்கைகளில் இறங்கியது குறிப்பிடத்தக்கது. பேரா மாநில அரசாங்க ஆதரவுடன் நடத்தப்பட்ட தமிழ் பள்ளிகளுக்கு இடையிலான மாநில அளவிலான காற்பந்து போட்டியில் பள்ளிகளின் பங்களிப்பு அதிகரிக்க வேண்டும் என அம்மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ ஆ. சிவனேசன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ் பள்ளி மாணவர்களுக்காக ஆண்டுதோறும் நடத்தப்படும் மாநில அளவிலான இந்த காற்பந்து போட்டியில் இவ்வாண்டு 20 விழுக்காட்டிற்கும் குறைவான பள்ளிகள் மட்டுமே பங்கேற்றிருப்பது ஏமாற்றம் அளிப்பதாகவும் சிவனேசன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மாநில கல்வித்துறை இயக்குநருடன் கலந்துரையாடி சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர்களிடம் விளக்கம் கேட்கப்படும் என்றும் சிவனேசன் தெரிவித்துள்ளார். ஈப்போ பாடாங்கில் இன்று 18வது ஆண்டாக நடைபெறும் இந்த மாநில அளவிலான போட்டியை தொடக்கி வைத்த பின்னர் உரையாற்றிய சிவனேசன், மாநிலத்தில் மொத்தம் 134 தமிழ் பள்ளிகளில் இவ்வாண்டு 28 பள்ளிகளைச் சேர்ந்த அணிகள் மட்டுமே பங்கேற்றுள்ளதை சுட்டிக்காட்டினார். இந்த நாட்டிலேயே அதிகமான தமிழ் பள்ளி இருக்குதுன்னா அது பேராக் மாநிலத்து தான். எப்போதும் இதை சொல்லி நான் பெருமிதம் படுவேன். இதற்கு காரணம், ஒரு மூல காரணம் தலைமை ஆசிரியர்கள், சமுதாய தலைவர்கள் என்று நான் கூறுவேன். ஆனால் இன்னைக்கு மிக மிக வருத்தம் அளிக்கும் செய்தி, 134 தமிழ் பள்ளிகளில் கலந்து கொண்ட டீம் 28 டீம் தான். அப்போ ஏறக்குறைய ஒரு 20% தான், 80% இதில் கலந்துக்கல. இத்தனைக்கும் அவங்க எந்த ஒரு காரணமும் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு எந்த ஸ்கூல்லேயும் போட்டி நிகழ்ச்சி நடக்குதா என்று தெரியாது, இருக்க முடியாது. ஏன்னா இந்த வெதர் காரணமாக இந்த போட்டியெல்லாம் தள்ளி வச்சுருக்கோம். பல பள்ளியில் முடிச்சுட்டாங்க, தள்ளி வச்சுருக்கோம். அப்போ அங்கே எந்த ஒரு புறப்பாட நிகழ்ச்சியும் இல்லை. மஞ்சோங்கில் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடைபெறுது. அதற்கு ஒரு 30
டீம் போயிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஃபுட் ஸ்டால் இதில் இதான் வந்துட்டு ஃபீல் கேமு, முழு கால்பந்து. ஆனால் வந்து இதுக்கு ஏன் இவங்களால் வர முடியல? கடந்த ஆண்டு 60 டீம் வந்திருந்தாலும் அதை வந்துட்டு ஏறக்குறைய ஒரு 40% நான் பார்க்குறோம். ஆனால் இது வந்துட்டு என்னால் நம்ப முடியல. நிதி வந்து அரசாங்கம் கொடுக்குது. அவர்களுக்கு வந்து முதல் பரிசு வந்து 800 ரிங்கேட் ஒரு மெடல். நாயிப் ஜோஹான் வந்துட்டு 500 ரிங்கேட்டு, அப்புறம் 18 மெடல். மூன்றாவது பரிசு வந்து 300 ரிங்கேட் 18 மெடல். நான்காவது பரிசு வந்து 200 ரிங்கேட் 18 மெடல். பிறகு வந்து பெண்கள் கேட்டகரியில் ஜோஹானுக்கு வந்து 500 ரிங்கேட் 18 மெடல். நாயிப் ஜோஹான் வந்து 300 ரிங்கேட் 18 மெடல். அதே மாதிரி மூன்றாவது வந்தவர்களுக்கு வந்து RM 200 ரிங்கேட் 18 மெடல். நான்காவது வந்தவர்களும் RM 100 ரிங்கேட் 18 மெடல். இது பண ரீதியாக நம்ம வழங்குகிறோம். மெடலும் நம்ம அனைவருக்கும் இருக்குது. பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு, ஆசிரியர்களுக்கும் சாப்பாடு எல்லாம் தயார் பண்ணியிருக்கோம். அப்படி அவங்களுக்கு வந்து பிள்ளைங்களை அழைச்சிட்டு வர்றதுக்கு நிதி இல்லை அப்படின்னா அதையும் அவங்க புசாத்வான்கிட்ட சொல்லலாம். புசாத்வான்கிட்ட அந்த நிதியும் வந்துட்டு அவங்க அரசாங்கத்தை கோரலாம். அதுவும் அரசாங்கம் கொடுக்க தயாராக இருக்குது. மேலும் பள்ளிகளில் மாணவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கும் இடங்களில் 2 பள்ளிகள் இணைந்து ஒரு அணியாக பங்கேற்பது வழக்கமான நடைமுறையாக இருந்தாலும் இந்த ஆண்டின் பங்கேற்பு எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருப்பது கவலைக்குரியது என்றும் சிவனேசன் குறிப்பிட்டார். கடந்த 2023ஆம் ஆண்டு மாநில அரசு இந்த போட்டிக்கு நேரடியாக ஆதரவு வழங்க தொடங்கிய நிலையில் அப்போது 42 அணிகள் பங்கேற்றதாக குறிப்பிட்ட அவர், கடந்த 2024ஆம் ஆண்டு 51 அணிகளும் 2025ஆம் ஆண்டு 61 அணிகளும் பங்கேற்றதாக தெரிவித்தார். இப்போட்டிகளுக்காக மாநில அரசாங்கம் 2023ஆம் ஆண்டு 30,000 ரிங்கிட்டும், 2024ஆம் ஆண்டு 38,000 ரிங்கிட்டும், 2025ஆம் ஆண்டு 50,000 ரிங்கிட் மற்றும் இவ்வாண்டு 30,000 ரிங்கிட்டும் நிதி ஒதுக்கியுள்ளதாக சிவனேசன் தெரிவித்தார். மேலும் இப்போ மாவட்டத்தில் சுமார் 14 தமிழ் பள்ளிகள் இருந்தும் கூட அவற்றில் 2 பள்ளிகள் மட்டுமே போட்டியில் பங்கேற்றுள்ளதையும் சிவனேசன் சுட்டிக்காட்டினார். அது மட்டுமின்றி தமது சுங்காய் சட்டமன்ற தொகுதியில் 4 தமிழ் பள்ளிகள் இருந்த போதிலும் அதில் எந்த பள்ளியும் கலந்து கொள்ளாதது தமக்கு பெரும் ஏமாற்றத்தை அளிப்பதாகவும் அவர் வருத்தம் தெரிவித்தார். அந்த 4 பள்ளிகளுக்கும் தேவையான உதவிகள் வழங்கி வந்த போதிலும் கூட அதன் ஆசிரியர்கள் மாணவர்களை விளையாட்டுத் துறையில் ஊக்கப்படுத்தாததையும் சிவனேசன் சாடினார். டத்தோ எம் கர்த்து கால்பந்து என்றால் பேராக் மாநிலத்தில் டத்தோ கர்த்துவ தெரியாதவங்க இருக்க முடியாது. அதில் ஜம்பவான் மற்றும் இங்கு வந்திருக்கும் தலைமை ஆசிரியர் மன்றத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் உதவியாளர்கள், ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள். இந்த கால்பந்தாட்டம் வந்துட்டு வருடம் நடக்கும் ஒரு போட்டி. இது வந்து மாநில ரீதியில் ஏற்பாடு செய்கிற ஒரு போட்டி. ஏற்பாடு செய்கிற சங்கம் வந்துட்டு பசாத்வான் போலா செப்பாக் இந்தியா நகரி பேரா. இது வந்து 18வது ஆண்டாக இதை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. முன்பெல்லாம் வந்துட்டு அவங்க சொந்தமாக காசு வசூல் பண்ணி செய்வாங்க. ரொம்ப சிரமமாக இருந்துச்சு அவங்களுக்கு. 2020-23 மாநில அரசாங்கம் நிதி வழங்க முன் வந்துச்சு. அதாவது 2023 வந்துட்டு 42 குழுக்கள் போட்டியில் இறங்கினாங்க. அதற்கு 30,000 ரிங்கேட் வழங்கப்பட்டது. இவ்வாண்டு மட்டும் இந்திய மாணவர்களுக்காக மாநில அரசாங்கம் 1 மில்லியன் ரிங்கேட் சிறப்பு நிதியை ஒதுக்கியுள்ளதாக சிவனேசன் தெரிவித்தார். மேலும் இஸ்லாம் அல்லாத சமய விவகாரங்களுக்கான 12 மில்லியன் ரிங்கேட் ஒதுக்கீட்டில் இருந்து தமிழ் பள்ளிகளுக்கும் கணிசமான நிதி வழங்கப்படுகின்றது. மத்திய அரசு, மாநில அரசு மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் தமிழ் பள்ளிகள் பல்வேறு உதவிகளை பெற்று வருகின்றன என்றும் அவர் விளக்கமளித்தார். இந்நிலையில் இப்போட்டியை நடத்த ஆதரவு வழங்கியவர்களுக்கும் பேரா மாநில இந்தியர் காற்பந்து சங்க தலைவர் டத்தோ அமாலுடீனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்ட டத்தோ சிவனேசன் இந்த விவகாரத்தில் நிச்சயமாக சம்பந்தப்பட்ட தமிழ் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப் போவதாக தெரிவித்துள்ளார். கெடா மாநிலத்தில் அம்பாங் ஜாஜார் அருகே ஆற்றில் இன்று அடுத்தடுத்து மீட்கப்பட்ட 2 ஆண் சடலங்களில் ஒன்று 2 நாட்களுக்கு முன்பு காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்ட 16 வயது சிறுவனுடையது என்பதை அம்மாநில போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர்.
எனினும் இந்த இரு உயிரிழப்புகளுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிர் இழந்தவர்களில் 16 வயது சிறுவன் சா சிவான் என்றும் மற்றொரு நபர் 46 வயதான முகமது அமீன் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கோத்தாஸ்தார் மாவட்ட போலீஸ் தலைவர் ஷேட் பஸ்ரி ஷேட் அலி தெரிவித்துள்ளார். கடந்த ஜூன் 12ஆம் தேதி தனது வீட்டை விட்டு வெளியேறியதாக நம்பப்படும் அச்சிறுவன் கழுத்தில் அணிந்திருந்த பதக்கத்துடன் கூடிய சங்கிலியின் மூலம் அவரது குடும்பத்தினர் உடலை அடையாளம் கண்டுள்ளனர். இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. தெலங்கானாவில் உள்ளூர் வாசிகளிடமிருந்து வாடகைக்கு எடுக்கப்படும் தனியார் வாகனங்களை வெளிநாட்டவர்கள் சிலர் பயணிகள் வாகன சேவையாக பயன்படுத்தி வந்தது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. கடந்த ஜூன் 1 முதல் இன்றைய தேதி வரை தெலங்கானா மாநில சாலை போக்குவரத்து துறையான ஜேபிஜே மேற்கொண்ட ஓப்ஸ் பேவா என்ற அதிரடி சோதனையின் போது பல்வேறு சட்ட மீறல்களுக்காக 114 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் 559 சமன்களும் வழங்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து அம்மாநில ஜேபிஜே இயக்குநர் முகமது ஜம்ரி சமியான் கூறுகையில், பறிமுதல் செய்யப்பட்ட 114 வாகனங்களில் 93 வாகனங்கள் ரோஹிங்கியா இனத்தைச் சேர்ந்த ஓட்டுநர்களுடன் தொடர்புடையவை என்று தெரிவித்துள்ளார். அவர்கள் உள்ளூர்வாசிகளிடம் இருந்து வாடகைக்கு பெற்ற தனியார் வாகனங்களை பயன்படுத்தி சட்டவிரோதமாக இந்த சேவைகளை வழங்கி வந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இச்சம்பவத்தை அடுத்து அம்மாநிலத்தில் தனியார் வாகனங்களை வாடகைக்கு விடும் முதலாளிகளிடம் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. கோலாலம்பூரின் ஸ்தாபக் சென்ட்ரல் பகுதியில் மடிக்கணினி பை ஒன்றை நபர் ஒருவர் திருடிச் செல்லும் காட்சி சமூக ஊடகங்களில் பரவியதை அடுத்து போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக கடந்த ஜூன் 11ஆம் தேதி புகார் பெறப்பட்டதாக வாங்சாமாஜு மாவட்ட போலீஸ் தலைவர் அனாஸ் சுலைமான் தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட பொருட்கள், பணம் மற்றும் மடிக்கணினி உள்ளிட்ட பொருட்கள் இருந்த அப்பையை நபர் ஒருவர் திருடிச் செல்லும் காட்சி அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளில் பதிவாகியுள்ளதாக இன்று ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இச்சம்பவத்தில் தொடர்புடைய நபரை அடையாளம் காணவும் கைது செய்யவும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரேசில் நாட்டில் பஞ்சி ஜம்ப் சாகச விளையாட்டின் போது கயிறு கட்ட மறந்ததால் 21 வயதான இளம்பெண் ஒருவர் 130 அடிக்கும் அதிகமான உயரத்திலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்தார். உயிரிழந்தவர் மரியா எட்வர்டா ரோட்ரிகஸ் டி ஃப்ரைடஸ் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். நேற்று சனிக்கிழமை சாவ் பாவ்லோ மாநிலத்தில் உள்ள ஸ்கெலட்டன் பாலம் பகுதியில் தனியார் நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த பன்கி ஜம்ப் நிகழ்ச்சியில் அப்பெண் பங்கேற்றிருந்தார். சம்பவத்தின் போது பாதுகாப்பு கயிறு முறையாக இணைக்கப்படாத நிலையிலேயே ஊழியர்கள் அவரை பாலத்திலிருந்து தூக்கி வீசும் காணொலி சமூக ஊடகங்களில் பரவி பலரையும் அதிர்ச்சியடைய செய்துள்ளது. இந்நிலையில் அப்பெண் உயிரிழந்தது தொடர்பாக பன்ஜி ஜம்ப் ஏற்பாட்டு நிறுவனத்தைச் சேர்ந்த 6 பேரை அந்நாட்டு போலீசார் கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.